திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, வார ராசி பலன்களை நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்க டாரோட கலையில் இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையும் உள்ள இந்த வாரத்துக்கு ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் 12 ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத டாரோட கலை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் கொடுங்க. நன்றி. இதுவரையும் கொடுத்துட்ருக்க ஆதரவுகளுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஜூலை 2026 இந்த 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையும் இந்த வாரத்தில் மேச ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்கு வந்திருக்கிற கார்டு முதல் செங்கோல் கார்டு, பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ மேசராசிக்கான காலகட்டம் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பம், தாமதம், பற்றாக்குறை, ஒரு இயலாமை, விஷயங்கள் நிறைவேறாமல் போகிறது, இது மாதிரி குழப்பங்களும், மனிதர்களிடம் கொஞ்சம் தேவையற்ற வாய் தகராறுகள் இந்த மாதிரி வர்றதுக்கும், பலனளிக்காத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலக்கை அடைய சரியான ஊக்குவிப்போ இல்லை அவங்களுக்கு ஒரு அறிவுரையோ உற்சாகமோ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இது. சிறு இடைவெளி எடுத்துக்கிட்டு சின்னதாக கொஞ்சம் சில இடைவெளி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த வாரத்தை அவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க நல்லபடியாக ஆக்கிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும். அப்போ இந்த வாரத்திலேயே இந்த காணொலியை ஃபஸ்ட்டு இந்த வாரம் திங்கட்கிழமை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு குலதெய்வத்தை இங்கே இருக்கிற இடத்துல இருந்தாலும் வேண்டிக்கோங்க. பக்கத்தில் இருந்தாங்கன்னா போய் கும்பிட்டுவாங்க. அப்படி இல்லைனாலும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த தெய்வத்தோட வழிபாடை இந்த மதத்தை நீங்கள் கடைபிடிச்சிக்கோங்க இந்த வாரத்தை. அதுக்கேற்ற மாதிரி இது மூலமாக, அந்த வழிபாடுகள் மூலமாக உங்களோட நிலைமை பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு உங்களோட இலக்கை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரத்தை இப்படி பயன்படுத்தினீங்கன்னா. அடுத்தது ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ஸோ ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த ஜூலை 2026 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான கார்டு வந்திருக்கு, அரசனின் செங்கோல் கார்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு திறமையான ஒரு தலைவர், ஒரு திறமையான ஒருத்தவங்களோட பாதுகாப்பில் இருக்கிறது, இவங்களே ஒரு திறமையான தலைவர் ஆகிறது, ஒரு தலைமை தகுதி, குடும்ப வாழ்க்கை, கலாச்சாரம் இவங்களை ரொம்ப விரும்புகிறது, அதே போல் ஒரு பெருந்தன்மை அடையிறது, மேன்மை அடையிறது, ஒரு மனசாட்சிப்படி இருக்கிறது, ஒரு திருமணம் காரியங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறது, ஒரு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறது, நல்ல செய்திகள் வர்றது, இது மாதிரி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் தான். ஒரு பதவி உயர்வோ இல்லை ஒரு வேலை மாற்றமோ இல்லை வேலையில் ஒரு அடிஷ்னல் லெவலுக்கு மூவ் ஆகிறதோ, பல வழிகளில் பணம் சேர்றதோ, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும். இது ஒரு சக்தி உங்களை தூண்டிகிட்டே இருக்கும். அதனால் அவங்க அவங்களுக்கு நல்ல பிளான் பண்ணி இந்த வாரத்தை நல்லபடியாக அமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஓய்வும் தியானமும் அமைதியும் ஆரோக்கியமும் கொஞ்சம் தேவை. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. உடல் நலத்திற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிங்க. ஆன்மீக எண்ணம் தியானமும் உயர்வை தரும் அப்படிங்கிறதான் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த வாரத்திற்கான டாரோட பலன். மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த ஜூலை 2026 20 to 26 இருக்கக்கூடிய இந்த வாரம் என்ன மாதிரி பலாபலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு ஒரு வீரனின் செங்கோல் கார்டு, பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிவாதம், சுயநலம், கொஞ்சம் பயணங்கள்னால ஒரு சில தாமதத்தை ஏற்படுறது, ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவசரம், பொறுமையின்மை, போக்கிரித்தனம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கவனமின்மையும் பொறுப்பேற்க விரும்பாமல் இருக்கிறதும் ஆர்வமின்மையும் இந்த வாரத்தில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இலக்கு அடைய ஒரு தாமதமும் தடையும் அப்படி சூழ்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த சூழ்நிலை சமாளிக்க முடியாமல் திணற ஒரு சுச்சுவேஷனும் அவங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் மற்றும் உடன் பழகுவர்கள்ட்ட ஒரு மாதிரி சமாதானமாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் போகிறது இந்த வாரம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதிக வேலைப்பளு இருக்கும், இல்லைன்னா வேலையில் வேலை ஏதாவது டென்ஷன் இருக்கும், ஒரு மாதிரி குழப்பம் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல்நலத்தை பாதிக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையும் கொஞ்சம் தியானம் பண்ணுறதோ இல்லை ஏதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதோ உங்களுக்கு இந்த வாரம் மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு நல்ல வாரமாக அமைச்சு கொடுக்கும். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த ஜூலை 2026 20 to 26க்கான இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கடகலக்கணம் கடகராசிக்கு ரொம்ப சூப்பரான சூரியன் கார்டு வந்திருக்கு. ஒரு 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 வந்து நல்ல முன்னேற்றமாக, ஒரு அதிர்ஷ்டமாக, ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் தான் கடகராசி கொஞ்சம் நல்ல வாரமாக இருக்கும். அதனால் அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. பிரகாசமான சூரியன் இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனு, பெயர் புகழ் கிடைக்கிறது, அரசு காரியங்களில் வெற்றி அடைகிறது, அரசாங்க விஷயங்களில் நல்ல ஒரு உத்தியோகமோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தான் நடக்கிறது, புத்துணர்ச்சி கிடைக்கிறது, அதே போல் ஒரு செழுமை, பொருளாதார சந்தோஷம், நிறைவு, நல்ல உடல்நலம், குறிக்கோளை எய்துதல், அந்த மாதிரி ஒரு புதிய ஆராய்ச்சி, உயர்கல்வி, ஆன்ம பலம் பெறுதல், அதிக பலம் பெறுதல், அதிர்ஷ்டமிக்க விஷயங்கள், திருமணம், இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு. ஸோ அரசாங்க உதவிகள், இல்லை ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போகும். ஒரு சர்வத்தையும் ஆளக்கூடிய ஒரு சிவனோட சக்தியான இந்த கார்டு, ஒரு சூரிய வழிபாடுகள் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நடக்கும். பொறுமையாக நல்ல ஒரு காதல் வெற்றி பெறும், திருமணம் நல்லா கை கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல பேச்சுகள் நல்லாயிருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு வந்துச்சு அப்படின்னா இனிமேல் நல்ல எதிர்காலம் வருது அப்படிங்கிறத கடகராசி கடகலக்ன நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதத்துக்கான 20 to 26 இந்த வாரப்படம் நம்ம டாரட் ஆரூட ராசி பலன் மூலமா பார்க்கலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு வந்திருக்க கார்டு வந்து 4 கோப்பைகள் கார்டு. பட் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறது, விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு பொறுப்பேற்றுக்க முடியாமல் இல்லாமல் இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்தாலும் குடும்ப விருத்தி, அதாவது குழந்தைகள் விஷயத்துக்கு, குடும்பம் டெவலப் ஆகிறதுக்கோ, ஒரு வலுவான நட்பு உருவாக்குறதுக்கான விஷயமோ, மனதில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு விஷயம், புதிய நண்பர்களை பார்க்கறது, நல்ல மனதிற்கு ஆறுதல் உண்டாகிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதிருப்தி, ஆர்வமின்மை, தியானம், வாய்ப்புகளை இழத்தல், பகல் கனவு, உதவி எதிர்பார்த்தல், அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் திருப்தியின்மை, சலிப்பு, வாழ்க்கையில் மாற்றம், ஒரு உத்வேகம், இலக்கிய நோக்கி பயணங்கள் அப்படி இருக்கும். கொஞ்சம் வாய்ப்புகள் வரும், ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக, கொஞ்சம் அக்கறையின்மையாக இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பை தவற விட்டுருவாங்கன்றது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கோங்க, அக்கறை இல்லாமல் இருக்காதிங்க. அதே போல் உறவு சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது நல்லது. பகல் கனவு காண்றது, வரும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 20 to 26 இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த டாரட் ஆர்டர் ராசி பலன் மூலமாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு வந்திருக்கிறது வந்து 9 கோப்பைகள் கார்டு. பட் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பொதுவான விஷயங்கள்லாம் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு வயசுக்கு மீறின ஒருத்தவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட், உங்கள் பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கான்டாக்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருப்பங்கள் நிறைவேறும், நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும், புகழ் பயணங்கள் ஏற்படும், ஒரு இறை அனுகிரகம் நடக்கும், ஒரு ஒரு மாதிரி செழிப்பு ஏற்படும், புகழ் ஏற்படும், ஒரு திருப்தி கிடைக்கும், பொருளாதார வெற்றி கிடைக்கும், உடல்நலம் வந்து சீராகும், கொஞ்சம் விஷய ஞானங்கள் கிடைக்கும், முதலீடுகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது வேறு பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மிகுந்த அதிர்ஷ்டமானதாக தான் இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறது. அனைத்து விஷயங்களையும் கல்வி, வேலை, உறவுகள், நட்புகள், இந்த மாதிரி உடல்நிலை, நிதிநிலை, ஆன்மீக நிலை, இது எல்லாத்துலேயுமே வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த வாரமாக தான் இந்த வாரம் வந்து கன்னிராசி கன்னி லக்னத்தில் இருக்க போது. ஏதாவது உடல் அந்த தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்களை மட்டும் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கு அவங்களுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஜாலியாக, சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கானது பலன் வந்து கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு. துலாம் ராசி துலா லக்னத்திற்கு இந்த வாரம் 2026 ஜூலை 20 to 26 இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரட்டாரோட கலை மூலமா பார்க்கலாம். துலா லக்னத்திற்கு துலா ராசிக்கு சேவகனின் செங்கோல் கார்டு வந்திருக்கு. ஸோ பேஜ் ஆஃப் வான்ஸு ரொம்ப பாசிட்டிவான கார்டு தான், அது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. அது உங்களுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகுதியும் விவேகமான ஒரு நபராக மாறுவாங்க. ஒரு உணர்வு நல்ல பூர்வமான பதிலளிக்கக்கூடிய, தங்கள் விளையாட்டுத்தனமான கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வருது. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி அடையலாம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும்,
எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உள்ளுணர்வு ஆக்கத்திறன் நிறைய இருக்கும். கடவுளின் குரலை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புதுமையான கண்டுபிடிப்புகள், புதிய சிந்தனைகள், சாதனைகள் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு நட்போ உறவோ கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுக்கும். கூட்டு தொழில், கூட்டு செயல்பாடுகள்லாம் தோல்வியில முடியும். அதனால தகவல் தொடர்பு துறை வந்து நல்ல மேன்மையில இருக்கும். அதனால பண விஷயங்களுக்கு இது ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தனாலும் கூட கொஞ்சம் ஓய்வு எடுத்தா ஆயுள் நல்லா தீர்க்கமாக இருக்கும், நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ முடிஞ்ச அளவு தனித்து செயல்படுறது, பாசிட்டிவாக இருக்கிறது, இந்த கம்யூனிகேஷன் விஷயங்களை கவனிச்சுக்கிறது, இதை பயன்படுத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் இந்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த 2026 ஜூலை 28-26க்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டாரோட கடை மூலமா பார்க்கலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு பேரரசு எம்பரர் கார்டு, பட் ஆனால் ரிவர்ஸில் இருக்கு. ஸோ பிடிவாதம், அதீத கட்டுப்பாடுகள், இல்லை அவசரப்படுறது, வரட்டு கோபம் இல்லைனா வாதம் செய்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. பொறுப்பேற்க விரும்பாமல் போகிறது, இழப்பு, முதிர்ச்சியின்மை, ஒரு நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை, இல்லைன்னா இயலாமை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருது. ஸோ கூடிய விரைவில் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கும், அவங்கள வந்து பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கும், இல்லை அவங்க மூலமாக கொஞ்சம் சில பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். இதுவரை இருந்த சொகுசு சந்தோஷம்லாம் கொஞ்சம் இழந்து போன மாதிரி ஒரு சலிப்பு, ட்ரை எனர்ஜி இது மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பார்த்துக்கணும். இந்த கான்ஸ்டிபேஷன், செரிமானம், டைஜஷன் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. மனதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதனால் யாரையும் நம்பாதீங்க, யார்கிட்டையும் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க. யாரும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. அதனால் இதை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களோட மனசாட்சிப்படி நியாயமாக, நேர்மையாக, தர்மமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையும் வாதம் பண்ணுறதோ, பேசுகிறதோ, டிஸ்கஸ் பண்ணுறதோ கூட தவிர்த்துக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை மாதம் 20-26க்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கும் வீரனின் வாழ்காடு. ஸோ வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் தான் வந்திருக்கு. குழப்பம், தவறான பாதை, அறியாமை, கோழைத்தனம், துரோகம், மனசோர்வு, ஆரோக்கிய குறை, விபத்து, போர், அந்த மாதிரிலாம் இருக்கு. வஞ்சகம், சூது, சண்டையிடுதல், சண்டையில ஈடுபடுறது, சச்சரவுகள், வீண் செலவுகள், எதிர்ப்பு, போட்டி, இதெல்லாம் இருக்கும். சக மனிதர்களை முதல்ல முக்கியமா நீங்க மதிச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். தொழில் மற்றும் பண விவகாரங்களை துரோகங்களை தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால எச்சரிக்கையா இருங்க. வாகனங்கள்ல கொஞ்சம் போயிட்டு வரும்போது கவனமா இருங்க. சண்டை சச்சரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா விலகி இருக்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீர்வா இருக்கும். அதனால வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பங்களும் சிரமங்களும் ஆரம்பமாவது வந்து இப்படி குழப்பறது, 3ஆம் நபரோட தலையீட்டால சுய ரகசியம் ஒன்று வெளியே தெரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகளோ, தவறான பாதையில சென்றுட்டு இருக்கிறதோ மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான வழிகளை வாழ்றதுக்கும், துரோகம், சலிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும், யாரை பற்றியும் வஞ்சகம், பேச்சு, இது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது இந்த வாரம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க, இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மகர ராசி மகர லக்னத்திற்கு இந்த 2026 ஜூலை 20-26க்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரோட கடை மூலமா பார்க்கலாம். மகர லக்னம் மகர ராசிக்கு சந்திரன் கார்டு, பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்த மன ரீதியான குழப்பங்கள், இந்த சைடா அந்த சைடாங்கிற ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், மகிழ்ச்சி இல்லாத தன்மை, துரோகம், தவறான செய்கை, தவிப்பு, இது மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பகல் கனவு காண்றதை இவங்க வந்து இந்த வாரத்தை தவிர்த்துக்கணும். அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதும், உண்மை நிலையை ஏற்க முடியாத ஒரு விஷயங்களும், மாய காட்சிகள், பொருளை உணர முடியாமல் போகிறது, அது மாதிரி புகார், வஞ்சகம், குழப்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால கடினமான சூழ்நிலை தான் இந்த வாரம் அவங்க கூடும். அதனால கோர்ட், வம்பு, வழக்கு, விவகாரத்து, இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் வந்து விரைவில் முடிவுகள் வரும். அது சாதகமா பாதகமாங்கிறது அவங்களோட கர்மாவை பொறுத்து. ஸோ பின்னடைவுல இருந்து ஒரு நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம்டு. ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு இடம் மாற்றுறதோ, ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மகர ராசி மகர லக்னத்துக்கு இருக்கு. இருக்குது கும்பராசி கும்பலக்னம். கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த வாரம் 2026 ஜூலைக்கான 20-28-26க்கான காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த டவர் கார்டு வந்திருக்கு.
ஸோ ஒரு நல்ல சக்தி, தீய சக்தி அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள், போராட்டங்கள் அப்படி இருக்கும். ஒரு எதிர்பாராத விபத்துகள், ஆபத்துக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத வகையில் சூழ்நிலை மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க. முருகனுக்கு வேல் காணிக்கை இல்லைன்னா முருகனோட வேலை போய் வணங்கிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப நன்மை கொடுக்கும். ஸோ கெட்ட பெயர் இல்லைன்னா தேவையற்ற விரோதம் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசையும் வாயும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். உடலையும் சுற்றுப்புறத்தையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக அவங்களுக்கு இருக்கும். இதுவரை கற்றுக்கிட்டு இருந்த அந்த அனுபவங்கள் மூலமாக ஒரு நல்ல தொடக்கம் ஏற்படுறதுக்கான காலகட்டமும் இது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் அமைதி அந்த வாரத்தை ஓட்டுறீங்கன்னா கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த வாரம் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த வாரம் 2026 ஜூலை 2020 மீன லக்னம் மீனராசிக்கு இந்த 2026 ஜூலை 2026க்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரட்டாரோட கலை மூலமாக பார்க்கலாம். மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த வாரம் அரசனின் நாணயம் கார்டு பட் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு மந்தமான போக்குடைய நபராக அவங்க இருப்பாங்க. பிடிவாதம் அந்த மாதிரி ஒரு வயதான சுற்றங்கள், குற்றம் குறை காண்றது, அடுத்தவங்களை குற்றம் பிடிச்சிட்டே இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுபவமின்மை, பண இழப்புகள், பணப்பிரச்சனைகள், வணிக ஒப்பந்தங்களில் தோல்வி, தரமில்லாத உறுதியற்ற ஒரு சோம்பல் நிறைந்த ஒரு கோபம், பொறாமை அப்படிலாம் இருக்குது இந்த வாரம். நிறைய சிக்கல்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முதலீடு ஒரு விழிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம், ஒரு மாதிரி நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டம், நடந்ததெல்லாம் நினச்சிட்டே இருக்காமல் இனிமேல் நடக்க போகிறது மேலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மேன்மை நிச்சயமாக கிடைக்கும். முடிந்தவரை தொழில் மற்றும் உறவுகளில் எதிர்மறையான அந்த மனிதர்களை தவிர்த்து விடுவது நலம் அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ தன்னோட பிடிவாதமும் முரட்டுத்தனமான கோபமான அணுகுமுறை தான் தற்போதைய சூழ்நிலைக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மிச்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இதான் 12 ராசி லக்னங்களுக்கான இந்த வாரத்துக்கான பலன்கள். ஸோ இதில் பாசிட்டிவ் கார்டு வந்தவங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் கார்டு வந்தவங்க கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சொல்லப்பட்ட பரிகாரங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் மட்டும் இல்லை எல்லா வாரமும் நல்ல வாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.